நாள்பட்ட நெஞ்சு சளியும் இரும்பலும் குணமாகணுமா, அதுக்கு இந்த ரெமெடி ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முதல்ல 4 கற்பூரவள்ளி இலை எடுத்துக்கோங்க, 1 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 2 கிராம்பு எடுத்திருக்கேன், 1 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம், 2 துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம், மிளகு 10 ஆட் பண்ணிக்கோங்க, ஜீரகம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நான் தண்ணி ஊற்றாம மிக்ஸி ஜாரில் ஒரு ஓட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு ஓட்டிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு பாத்திரம் எடுத்து இந்த விழுது அதில் போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி இது கூட 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த 2 கப்பு தண்ணி 1 கப் அளவாக சுண்டுற வரைக்கும் சேர்த்துக்கோங்க. நல்லா சுண்டுனதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் எப்படி சுண்டிருக்குன்னு. இந்த மாதிரி சுண்டினதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இப்போ நம்ம 10 மினிட்ஸ் கழித்து இந்த கஷாயத்தை குடிக்கலாம். மூடி போட்டு மூடினதுக்கப்புறம் தான் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து குடிக்கணும். அப்போ தான் அதில் இருக்க சத்து ஃபுல்லாக இறங்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இது நீங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு பாலாடை எடுத்திங்கன்னா 1 பாலாடை அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக ஹனி சேர்த்து கொடுங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய் மக்களே.